வணக்கம் வியூவர்ஸ். நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, கருப்பு படத்தினுடைய ரிலீஸ் தாமதம். அதாவது பொதுவாவே பார்த்தீங்கன்னா, சூர்யா சாருக்கு வந்து கொஞ்சம் சினிமா கேரியர் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்லா அழகா சக்ஸஸ்ஃபுல்லா வந்துட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, தொடர் தோல்விகள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா வந்து அவரு திரையரங்குல ஒரு வெற்றிய குடுக்குறதுக்கு போராடிட்டு இருக்காரு. தொடர்ந்து படங்கள் எல்லாமே அடி. இடையில பார்த்தீங்கன்னா வந்து சூரரை போற்று அது வந்து ஓடிடில வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. மற்றபடி வந்து அவருக்கு தொடர்ந்து எல்லா படங்களுமே தோல்வி. கடைசியா காங்குவா அது கூட பார்த்தீங்கன்னா, விமர்சன ரீதியாவும் மிகப்பெரிய ஒரு அ கேலிக்கு ஆளாச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து கருப்பு. இந்த கருப்பு படம் வந்து பொதுவாவே எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, படம் நல்லா வந்திருக்கு. நிச்சயமா சூர்யா சாருக்கு வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அத எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பாருங்க இன்னைக்கு காலையில வந்து 9 மணி ஷோ கூட இவங்களுக்கு கிடைச்சது. ஏன்னா, இப்போ சிஎம்மா இருக்கிறது நம்ம திரைத்துறையை சேர்ந்த விஜய் அவர்கள். அதனால கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஸோ எல்லாமே ஒரு ஹேப்பியா போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே படத்த எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ட்ரெய்லர்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால டிக்கெட் புக்கிங்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்தது. நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு இதில டிக்கெட்லாம் புக் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாமே பாசிட்டிவா போயிட்டுருக்கும். மார்னிங்ல பார்த்தீங்கன்னா ஷோ கேன்சல். அ என்னடா இப்படி ஆயிப்போச்சு! சரி ஒருவேள வந்து மார்னிங் ஷோ வந்து ஏதோ ஒரு காரணத்தினால கேன்சல் ஆயிருக்கும். அப்புறமா ஆஃப்டர்நூன் வரும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அதுவும் இல்ல. என்னன்னு கேட்டாச்சுன்னா, ஃபினான்ஸ் ப்ராப்ளம். ஆமா. ஏன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து அவங்களுடைய படங்கள் வந்து அதுவுமே இவரு வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து அவங்களுடைய கம்பெனி பேனர்லயே அவரு சொந்தக்காரங்க அப்படிங்கிற மாரி, அவரோட பேனர் அந்த மாரி ஒரு ஒரு இதில தான் வந்து இந்த படங்கள வந்து நடிச்சுட்டு வராரு. அது அவரோட தம்பி கார்த்திகா இருந்தாலும் சரி, அவரா இருந்தாலும் சரி, அந்த மாரி ஒரு ரிலேஷன் கம்பெனி அப்படிங்கிற மாரி ஒரு இதில தான் நடிச்சிட்டுருக்காங்க. அதுலலாம் பார்த்தீங்கன்னா, தொடர் தோல்வினால வந்து அந்த கம்பெனியே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தில தான் அவங்க இருந்துட்டுருந்தாங்க. அதனுடைய தாக்கத்தினால, இப்ப இந்த படத்தில வந்து ஏதோ ஃபினான்ஸ் ப்ராப்ளம். அதனால படம் ரிலீஸ் ஆகல. பாருங்க சூர்யா. சூர்யா மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரோட படம் வந்து ஃபினான்ஸ் ப்ராப்ளத்தினால வந்து ஸ்ட்ரக் ஆகுது அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு பாருங்க. ஸோ ரைட் ஓகே. ஃபினான்ஸ் ப்ராப்ளம்னா நிச்சயமா அவங்க பேசி எடுத்து அ இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு வரும் அப்படிங்கிற மாரி ஒரு கண்டிஷன்ல சரி இருந்தோம். ஆனா இடையில திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4:00 அந்த மாரி ஒரு டைம்ல இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. அது ஈவினிங். ம். கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா டைம் தெரியல. பட் ஒரு 4 டூ 5 அந்த மாரி ஒரு சம்பவத்தில என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்து மும்பை, வாரணாசி அ அப்படி ஒரு குறிப்பிட்ட அந்த வடநாட்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தியேட்டர்ல. ரிலீஸ் ஆகி படம் ஓடிட்டுருக்கு. அங்க உள்ளவங்க படத்த பார்த்துட்டு, அந்த படத்தினுடைய கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து சோசியல் மீடியால அப்டேட் பண்ணிருக்காங்க. இத பார்த்து இங்க தயாரிப்பாளர்கள்லாம் பதறி போயிட்டாங்க. ஏன்டா நம்ம படத்தையே இன்னும் ரிலீஸ் பண்ணல. அதுக்கடையில எப்படி அங்க இதாச்சு? அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, கியூப் மூலமாவே படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க தயாரிப்பாளர் சங்கத்தில கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாருமே அடிச்சு புடிச்சு போயி கியூப்ல போய் கேட்டு உடனே படத்த ஸ்டாப் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "ஐயய்யோ! சாரிங்க. ஒரு ஊழியரோட ஒரு தவறுதல்னால இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு." என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்க கியூப். பொதுவாவே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாங்கலாம் வந்து முன்னாடி வந்து நமக்கு லேப் இல்லையா? லேப்ல ஃபிலிம் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அவங்கள மீறி எங்கேயுமே போகாது. அதுக்கப்புறம் இப்போ கியூப். நம்ம வந்து கியூப்ல ஒன்ஸ் நம்ம படத்த அப்டேட் பண்ணிட்டோம்னா, அதுலேருந்து அங்கேருந்து மிஸ் ஆகாது. இன்னைக்கு வரைக்கும் ஆனதில்ல. அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. முதல் தடவையா இந்த மாதிரி ஆயிருக்கு. அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டாஃபோட ஒரு கவனக்குறைவுனால அந்த பக்கம் ரிலீஸ் ஆயிருச்சு. அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அத இப்ப நிறுத்திட்டாங்க. இருந்தாலுமே கூட பைரசி வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா, இவங்க வந்து இந்த இல்லீகலா இந்த வியாபாரம் பண்றவங்க வந்து ரொம்ப கண்குத்தி பாம்பா இருப்பாங்க. அவங்க ஒருவேள பைரசி பண்ணி, அது பிரிண்ட் வந்து கிடைச்சு, மறுபடியும் அந்த பிரிண்ட் வந்து இங்க எல்லாம் லோக்கல்ல வந்துச்சுன்னா, நீங்க நெனச்சு பாருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 140 கோடிக்கு மேல ஒரு பட்ஜெட் இருக்கிற ஒரு படம். ஏற்கனவே ப்ரொடியூசர் வந்து மிகப்பெரிய லாஸ்ல இருக்காங்க. ப்ரீவியஸ் படங்கள்னால. அதனால ஃபைனான்ஸ் சிக்கல்ல இருக்காங்க. இப்ப இதுவும் சேர்ந்துச்சுன்னா,
உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அ இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து கியூபு கிட்ட வந்து அதுக்கான ஒரு காம்பன்சேஷன் கேட்டிருக்காங்க. அவங்களும் ஏதோ பண்ணலாம் அப்படிங்கிற மாரி பேசியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்னு தெரியல. ஆனா மனித தவறுகள் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து அ நடைமுறைக்கு இப்படி நடக்கிற மாதிரி ஆரம்பிச்சதுன்னா, இது வந்து மிகப்பெரிய ஒரு பணம் முதலீடுல நடக்கிற திரைத்துறைக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைய தான் ஏற்படுத்தும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஜனநாயகன் படம் ஒரு எடிட்டர் அதாவது அசிஸ்டன்ட் எடிட்டரோட ஒரு தவறுதல்னால அது ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சோசியல் மீடியால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கியூப்ல இருந்தே ஒரு தவறுதல்னால அது ரிலீஸ் ஆயிருக்கு. இது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். கண்டிப்பா இனிமேல் இந்த மாரி ஒரு தவறுகள்லாம் நடக்காம இருக்கணும்னா, கியூப் நிறுவனம் வந்து மிகப்பெரிய ஒரு காம்பன்சேஷன் வந்து இந்த தயாரிப்பாளருக்கு குடுத்தா தான், அவங்களும் இன்னும் கொஞ்சம் பொறுப்பா இருப்பாங்க. நிறுவனர் ஊழியர்கள், அந்த நிறுவனம் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. அ இதையெல்லாம் தாண்டி சூர்யா சார் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆக்டர். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர வந்து அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வேற பெரிய லெவல்ல நான் அவர எதிர்பார்த்தேன். ஆனா ஏதோ ஒரு ஒரு சர்க்கிள் அதாவது பொதுவா ஒரு விஷயம் இருக்குங்க. அவருக்கு வந்து கதை கேட்க தெரியாமலாம் கிடையாது. ஏன்னா சினிமாக்குள்ளாலேயே இருக்கிறவரு. சினிமா ஃபேமிலி சிவகுமார் சாரோட பையன். அப்படிங்கும்போது இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு பேட் டைம் போல இருக்கு. அதனால இந்த மாதிரி நடக்குது. ஆனா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இன்னாள் சிஎம் நம்ம விஜய் சாருக்கு கூட பார்த்தீங்கன்னா, சில டைம்ல வந்து ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அவரு ஆதி, அப்புறம் சுறா இந்த மாரி படம்லாம் குடுத்துட்டு இருந்தாரு. நம்ம எல்லாருமே ஓட்டிட்டு இருந்தாங்க. ஆனா பாருங்க, அந்த வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வந்து அதுக்கப்புறம் பெரிய பெரிய பிளாக் பஸ்டர்லாம் குடுத்து, இன்னைக்கு தமிழகத்தினுடைய சிஎம்மாவே ஆயிட்டாரு. ஸோ அதே மாதிரி சூர்யா சாரும் இந்த மாரி வீழ்ச்சிகள்ல இருந்து வெளியில வருவாரு. வந்து மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படங்கள் குடுப்பாரு. ஏன்னா பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆக்டர் அவரு. அவரால முடியும். அம் வாழ்த்துக்கள் சார். வாங்க. அ இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் சமாளிச்சு வாங்க. காத்திருக்கிறோம். கருப்பு படத்த தியேட்டர்ல பார்க்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். வாங்க. நன்றி.